விஜயையே பின்னுக்கு தள்ளும் வகையில் புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் சேர்ந்து தாவேகாவில் தங்களுக்கென ஒரு தனி டீமை உருவாக்கி வருவதாக சொல்கின்றனர். கட்சியில் பவரை யாருக்கும் விட்டுக் கொடுக்க விரும்பாத புசி ஆனந்த் சில உள்ளடி வேலைகளை பார்த்து வருவதாக தாவேகாவினரே புலம்புகின்றனர். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. தாவேகாவுக்குள் நுழைந்த ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் போன்றவர்களால் புசி ஆனந்தின் இடத்திற்கு ஆபத்து ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தே விஜய்க்காக களத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் புசி ஆனந்துக்கு தாவேகாவிற்குள் நுழைந்த முக்கிய புள்ளிகளால் தன்னுடைய நிலை பரிதாபமாக போய்விடுமோ என்ற பயம் வந்ததாக சொல்கின்றனர். இருந்தாலும் மாவட்ட வாரியாக களத்தில் நிர்வாகிகளுடன் இணக்கமாக இருப்பது புசி ஆனந்துக்கு பிளஸ் ஆக அமைந்தது. தாவேகா நிர்வாகிகளின் இல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்வுகளுக்கு நேரிலேயே சென்று வருவது என புசி ஆனந்த் நல்ல உறவை வைத்திருக்கிறார். தற்போது அதனையே வைத்து தனக்கென ஒரு அணியை உருவாக்கி வருவதாக பேச்சு அடிபடுகிறது. அதாவது அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நிர்வாகிகளுக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகள் கிடைப்பதாக சொல்கின்றனர். இப்படி விஜய்க்கே தெரியாமல் ஜான் ஆரோக்கியசாமி சப்போர்ட்டுடன் புசி ஆனந்த் தனக்கென தனிப்பட்டாளத்தையே உருவாக்கி வைத்துள்ளார். சமீப காலங்களில் அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்துள்ளது. திருவண்ணாமலை தாவேகாவில் அடிக்கப்படும் பேனர்களில் விஜயை விட புசி ஆனந்த் படங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தாவேகா நிர்வாகிகளின் கார் பைக்குகளின் ஸ்டிக்கர்களிலும் விஜயை ஓரமாக வைத்துவிட்டு புசி ஆனந்துக்கே முன்னுரிமை கொடுக்கின்றனர். விஜய் கல்வி விருது வழங்கியது தொடர்பாக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். ஆனால் அதில் தாவேகாவினருக்கே ஷாக் கொடுக்கும் வகையில் ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. அதில் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் தலைமையில் தலைவர் தளபதி விஜய் விருது வழங்கினார் என சொல்லியிருந்தார். விஜயை விட புசி ஆனந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்படையாகவே பதிவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியினர் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தனர். உடனே அவர் அந்த பதிவை டெலீட் செய்தார். புசி ஆனந்தின் கேம் இதன் மூலம் வெளிப்பட்டு வருவதாக தாவேகாவினரே புலம்பி வருகின்றனர். புதிதாக ஆரம்பித்த கட்சி என்பதால் அரசியல் அனுபவம் கொண்ட யார் உள்ளே வந்தாலும் அது தனக்கு அடியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தற்போது தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு பதவி கொடுத்து ஒரு அணியை உருவாக்கி புசி ஆனந்த் தன்னையே முன்னிலையில் வைத்துக் கொள்வதற்கான வேலைகளை மும்முரமாக பார்த்து வருவதாக சொல்கின்றனர். தற்போது அது நம்பர் 1 நான் தான் என விஜய்க்கே போட்டியாக மாறியுள்ளதால் தாவேகா தலைவர் விஜய் இதில் தலையிட்டு கவனித்தால் மட்டும்தான் சரிப்பட்டு வரும் என கட்சியினர் முணுமுணுக்கின்றனர். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.